ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ வந்து யாருக்கிட்டேயாச்சும் பேசும்போது உங்களுக்கு ஜெலஸாக ஃபீல் ஆகுதா? அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஐடென்டிஃபை நெகட்டிவ் தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு எது உங்களை ட்ரிகர் பண்ணுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. உங்கள் பார்ட்னர் உங்களை விட்டு போயிடுவாங்களா மற்றவங்கக்கிட்ட பேசினா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஆஸ்க் யுவர் செல்ஃப், உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க, நமக்கு இது மாதிரி தோன்றது கரெக்டா அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ரீப்ளேஸ் யுவர் தாட்ஸ். உங்களோட தாட்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எப்படின்னா, இப்போ உங்கள் பார்ட்னர் யாருக்கிட்டையாச்சும் பசங்கிட்ட பேசும்போதோ இல்லை பொண்ணுங்கிட்ட பேசும்போதோ உங்களுக்கு த்ரெட்டாக ஃபீல் ஆச்சுன்னா அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, இது ஒரு சோஷியலான ஒரு நேச்சர் தான், இது எல்லாருமே பண்ணலாம், பசங்களும் பண்ணலாம் பொண்ணுங்களும் பண்ணலாம், எல்லாருமே எல்லாருக்கூடையும் பேசலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. அப்படி வந்துட்டாலே உங்கள் பார்ட்னருக்கு மேலே உங்களுக்கு ஜெலஸ் அப்படிங்கிற ஃபீலே வரவே வராது. செகண்ட் பாயிண்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர். உங்கள் பார்ட்னர் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டுட்டு போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இப்போ உங்கள் பார்ட்னர் ஒரு பொண்ணுக்கிட்டேயோ பையன்கிட்டேயோ பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதுக்காக போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா இந்த கடைசி பாயிண்ட்டை பாருங்கள், அவங்களுக்கு ஒரு மேல் ஃப்ரெண்டோ இல்லை ஃபீமேல் ஃப்ரெண்டோ இருக்கக்கூடாதா என்ன? நமக்கு எப்படி ஃப்ரெண்டு இருக்காங்களோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. அப்படி வந்தால் தான் உங்களுக்குள்ளே எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதுக்கு உங்களோட பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள் அந்த சுச்சுவேஷனில். அப்படி ட்ரை பண்ணும்போது உங்களுக்குள்ளே ஒரு சண்டை அப்படிங்கிற ஒரு விஷயமே வரவே வராது. நீங்கள் சும்மா சும்மா சண்டை போட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அப்படி நினச்சி பார்க்கும்போது உங்களோட ஜெலசி ஃபீலிங் ரெடியூஸ் ஆகும். ஸோ ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா உங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டையுமே வராது. உங்கள் பார்ட்னர் யாருக்கிட்ட பேசினா என்ன, எனக்கு என் பார்ட்னர் மேலே நம்பிக்கை இருக்குது, ஸோ அதனால் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வாங்க. அப்படி வந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ளே எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்கள் பார்ட்னர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? தேர்ட் பாயிண்ட் ஃபோக்கஸ் யுவர் ஸ்ட்ரென்த்து. உங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் அச்சீவ்மெண்ட்டு ஏதாச்சும் இருக்கும்ல, அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேவா? எங்கேஜ் இன் ஆக்டிவிட்டி. உங்களுக்கு விளையாட பிடிச்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கோல்ஸ் ஏதாச்சும் இருக்கும்ல, எதுவும் செட் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை அதில் நீங்கள் என்கேஜாக இருங்க. ஸ்போர்ட்ஸ் விளையாட பிடிக்கணும், அதை போயிட்டு விளையாடிட்டு வாங்க. ஏதாச்சும் கோல்ஸை செட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு உங்கள் பார்ட்னர் பற்றியே எனி டைமும் நினச்சிட்டு இருக்கக்கூடாது. 24/7 அவங்கள பற்றியே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெலஸ் ஃபீலிங்ஸ் வரதான் செய்யும். அவங்க வேறு யாருக்கிட்டையாச்சும் போய் பேசினாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெலஸ் ஃபீலிங் வரது தான் செய்யும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், 24/7 அவங்கள பற்றியே நினச்சிட்ருக்காமல் எனி டைமும் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்காமல் உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மேலே பயங்கரமான ஒரு கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள். உங்கள் பார்ட்னர் அப்பப்போ கவனிச்சிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஜெலஸ்ன்ற ஃபீலிங்ஸ் சுத்தமாக வரவே வராது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களோட ஸ்ட்ரென்த் எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் பார்ட்னரே எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஓகேவா? ஃபோர்த் பாயிண்ட் செட் பவுண்ட்ரிஸ். உங்கள் பார்ட்னர்கிட்ட பேசுங்க. மியூச்சுவலாக உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும்ல, அதை கொடுங்க. உங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். அவங்களுக்கான ஸ்பேஸ் அவங்களும் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்களும் உங்கள் பார்ட்னருக்கு அவங்களுக்கான ஸ்பேஸை நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு பவுண்ட்ரிஸை நீங்கள் செட் பண்ணணும். உங்கள் பார்ட்னர் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசினா இட்ஸ் ஓகே, இது ஒரு நார்மலான விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நீங்கள் கொண்டு உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேசணும். அவங்க ஆப்போசிட் ஜெண்டராக இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துடுங்க. அப்படி வரும்போது உங்களோட எமோஷன் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களோட எமோஷன் உங்களுக்கு ட்ரிகர் ஆகாமல் இருக்கும். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் உங்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாக போகும்.
அப்படி ஸ்மூத்தாக போகும்போது உங்கள் பார்ட்னர் யார்கிட்ட பேசினாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இந்த ஜெலசிங்கில் ஃபீலிங் வந்து கிளியர் ஆகிடு உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பவுண்ட்ரிஸை வந்து செட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஓகே, 5th பாயிண்ட் வந்து ஓப்பன் கம்யூனிகேஷன். உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ உங்கள் பார்ட்னர் வந்து ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட பேசுகிறாங்கன்னா அது உங்களுக்கு பிடிக்கலனா அதை வந்து அவங்கக்கிட்ட உடனே சொல்லிவிடுங்க, மறைச்சி வைக்காதீங்க. ரொம்ப நாளைக்கு நீங்கள் மறைச்சி வச்சிங்கன்னா உங்கள் பார்ட்னர் மேலே உங்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும். வெறுப்பு வந்துருச்சுன்னா ரிலேஷன்ஷிப் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஓப்பனாக வந்து அப்போவே கம்யூனிகேட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து இது மாதிரி ஃபீலாக இருக்குது, நீ அவங்கக்கிட்ட பேசும்போது இப்படி எனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணிடுங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அவங்கள எதுவும் ப்ளேம் பண்ணாமல் பண்ணுங்கள். நீங்கள் அவங்கள ப்ளேம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஓ என்னை நீ சந்தேகப்படுறியா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பே வந்து உடைய வாய்ப்பு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்கள ப்ளேம் பண்ணாமல் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு பாயிண்ட்டு சொல்லுவாங்கல்ல, அவங்க பக்கம் இருக்க ஒரு பாயிண்ட்டு, அதை நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அது கரெக்டாக இருந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. தப்பாக இருந்தால் இட்ஸ் ஓகே, அதை வந்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அது கரெக்டாக இருந்தால் அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இப்படி அக்செப்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அந்த ஜெலஸ் ஃபீலிங்ஸ் வந்து குறைஞ்சிரும். ஓகேவா? ஓகே, ஸோ கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இப்போது இந்த 5 பாயிண்ட்டு பார்த்தோம்ல, இந்த 5 பாயிண்டில் ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் பார்ட்னர் கூட பேசினாலே வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ஜெலஸ் ஃபீலிங்ஸ் வந்து குறைய வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.